ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கலர்ஃபுல்லான டேஸ்டியான பீக்கங்காய் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பீக்கங்காவை மேலே தோலோடையே ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தோலோடையே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். அதே மாதிரியே கட் பண்ணிவிட்டு பீக்கங்காய் கசக்குதானோ செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு புளி, கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பீக்கங்காய் நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. பீக்கங்காய் நல்லா வதக்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருனோன்னு மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ சட்னியை தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுந்து சேர்த்து தாளித்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கலர்ஃபுல்லான பீக்கங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.